எல்லாம் இருந்துட்டு வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்தேன். எத்தனை மணி இருந்தீங்க நீங்க? நான் 2010 தான் அப்பா எழும்பிடுறேன் வருத்தத்துல இருந்து 5 நாள். எல்லாருக்கும் ஒரே காய்ச்சலும் வருத்தம் தான் இந்த தண்ணியை குடிச்சு. அக்கா வணக்கம். நான் ஒரு கிழமைக்கு மேலாக நீங்க கோல் பண்ணி கொண்டிருந்தீங்க, வந்து பாருங்க அப்படி சொல்லி. இந்த என்ன இடமாக்கா இது? படம் பார்த்து பதினெண்டாங்கிட்ட நீங்க என்ன பிரச்சனைக்கா உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க தடத்துல எல்லாம் இருந்துட்டு வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்தேன். எத்தனை மணி இருந்தீங்க? நான் 2010 2010 தான் ரிலீஸ் ஆனேன். நாங்கள் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு கடை வழியாக இருந்து வேலை செய்து தான் நான் அப்பா அம்மாவை வச்சு பார்த்துறேன். எந்த ஒரு மாதிரி பண்ணி அதை செத்துட்டேன். 5 வருஷம் அப்பாவும் மனுஷனும் விட்டுட்டு போயிட்டாரு. அதான் அவட வீடு. அப்போ அவன் விட்டுட்டு போனா அவட இது ஒரு பிடிக்கன்னு ஓயில் படிக்கிறாரு. அதே ஃபாதர் ஆக்களோட தான் விட்டு படிக்கிறாரு. அதே அப்பா அம்மா வயசு போயிட்டாங்க. குடிக்கிறது தண்ணி இல்லை எங்களுக்கு. இது வரைக்கும் ஜிஎஸ்க்கு சொன்னதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அடுத்த வளனாலும் நாங்க சொல்லுவோம், நான் எத்தனையோ கடிதங்கள் எழுதி கொடுத்தோம் உங்களுக்கு எந்த. அப்ப நாங்க தண்ணிக்கு போய் கேட்டு இந்த 3வது குழாயில இருந்தும் குடிப்போம் தண்ணி. அதை குழாயில குடிக்க இன்றைக்கு தான் அப்பா எழும்பிடுறேன் வருத்தத்துல இருந்து 5 நாள். எல்லாருக்கும் ஒரே காய்ச்சலும் வருத்தம் தான் இந்த தண்ணியை குடிச்சு. அப்ப அந்த டேங்கை பாருங்க, அந்த டேங்க் நான் வேலை செய்யுதுன்னா அந்த டேங்க் வேண்டாம், மூடி உடைஞ்சு போயிட்டு அதுல எடுத்துதான் நாங்க குடிக்கிறோம் நாங்க தண்ணி. அப்ப அதுல வந்து நிறைய பிரச்சனைகள், சுகாதார பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதை கூட எனக்கு நிவர்த்தி செய்யலாத நிலைமைக்கு தான் நான் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் பாதுகாக்கலோட வேலை செய்தேன். அப்ப அந்த வேலையில நின்றுட்டேன். அப்பாவுக்கு தான் தெரிய ஆரம்பிச்சது. அப்பா அவரோட நின்று இப்ப அம்மாக்களை வச்சு பார்த்தோம்னா தைக்கிறேன். நான் உடுப்பு இடைக்கிடைக்கு வரும் உடுப்பு. அப்ப அதுகளை வச்சுக்கொண்டு தண்ணி பிரச்சனையா தண்ணி செய்து தந்தா எங்களால முடிஞ்சளவு நாங்க செய்து காய்ச்சி இந்த வீடியோ எடுக்கிறதானே பாக்குறாங்க. உங்களுக்கு செய்வாங்க மாறிக்கு வயல் செய்யறேன். சுத்தி சாப்பாட்டுக்கு வயல் செய்யறேன். அப்படியே 2-3 பேக் அடிக்கிறேன். அதை அந்த இதுக்குள்ள சமாளிச்சு கொண்டு வருவாங்க. 3வது காணில இருந்து தண்ணி எடுக்கணும். கரண்ட் நாங்க தான் கட்டணும். அப்ப அதுக்கு அவங்களோட பைப்புகளை தான் தூக்கி போட்டு நாங்க தண்ணி வருந்தாங்க. அம்மாக்களோட இருக்கிறேன். நான் இந்த வீடு தற்காலிக வீடு, எங்களுக்கு அந்த வீடு தான் வீடு திட்டத்திட்ட. அதுலதான் நான் இருக்கிறேன். ஜிஎஸ் கழுதி கொடுத்தேன். எனக்கு காணியில வீடுல வயசு போனாக்களுக்கு கூட வீடு கட்டி கிணறு எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நான் போய் கேட்டதுக்கு உங்களுக்கு என்னத்துக்கு வீடு காணின்ட்டு கேட்கிறாரு. ஐயோ அப்படி இந்த கிணறு திட்டம் வந்தது. இந்த ஏரியா எம்பி என்னன்னு சொன்னா, இந்த அக்கா வந்து தடுப்புல இருந்து வந்தவாம். வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு புருஷன் இல்லையாம், பிள்ளைகள் இல்லையாம், அம்மா அப்பா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க வந்து காணில கிணறு இல்லை. நானே போய் பார்த்து, நான் 3வது காணில தண்ணி எடுக்கிறாங்க. பெரிய கஷ்டம் வராங்க. ஏரியா ஆக்கள் ஜிஎஸ் எல்லாமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தை யாருமே கவனிக்கிறது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் வந்து பைபோசா தான் ஜிஎஸ் கூட அங்கங்க எல்லாம் போய் கதைச்சிட்டு தான் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்கு நான் எடுத்தேன். எங்களுக்கு ஒழுங்கே தரமாட்டேன்ட்டாங்க. போட்டு தரமாட்டேன்னு சொல்லி ஜிஎஸோட முரண்பட்டையில இருந்து ஜிஎஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு செய்யறது இல்லை. இங்க பாருங்க, அந்த ரோட்டை எடுத்து தராம அது அடுத்த ரோட்டு எங்களுக்கு மெயினுக்கு போறது. நாங்க இப்படி சுத்தி இப்படி போக தேவையில்லை. நாங்க அந்த மெயினுக்கு உடனே ஏறலாம். அத கூட செய்து தராங்க. இல்ல போய் கேட்டு கூட இந்த பைப் லைன் இவ்வளவு பேருக்கும் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஒழுங்கைக்குள்ள பைப் லைன் தெரியல எங்களுக்கு குடி தண்ணி. அதுல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு கோழி கூடு கொடுத்துருக்காங்க விதவைகளுக்கு. அந்த கோழி கூடு நான் போய் கேட்ட நேரம் சொல்றாங்க அது அடுத்த கட்டம் வந்தா தரேன்னு சொல்லி ஒரு வயசு போன அம்மாக்கு வழக்கு கூட முடிக்க இயலாத ஒரு அம்மாவுக்கு கொடுத்துருக்குறாங்க கோழி கூடு. இப்ப எனக்கு தந்த நான் எவ்வளவோ அதுல இருந்து வருமானம் கொண்டு கொண்டு போவேன் இந்த அம்மா அப்பா வச்சு பார்த்துக்கொண்டு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இதுன்றாங்க. அந்த அரிசி தந்தாங்க 10 கிலோ அரிசி. அந்த அரிசியும் அந்த 5000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு கொடுப்பனவுமே தரதில்லை. இந்த ஒழுங்கு தரையில எங்களுக்கு பாதை இல்லாம இருந்தது. அப்ப நான் போய் சொன்னேன், இப்படி எங்களுக்கு இந்த ஒழுங்கு எடுத்துட்டாங்க, இந்த 4 வீடு 5 வீடும் இதுக்குள்ளாலதான் போய் வரேன்னு சொல்ல அவர் வந்து இதை கூட எங்கட வேலையத்தான் கொஞ்சம் தள்ளி போட சொன்னேன்.
உள்ளுக்குள்ள எங்களுக்கு ரோட்டு தேவைன்னா நீங்க மட்டும் தள்ளி போட்டுக்கொள்ளுங்க. ஆனா அவங்க விட மாட்டாங்க. ஏன் அப்படி அந்த பிரச்சனை போறாங்க? நீங்க தடுப்புல இருந்து வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நான் இந்த வனிசிங்கன் டாக்டர் இருக்கிறேன் கச்சில மாடல், அவரோட கொஞ்ச நாள் வேலை செய்தேன். எங்களுக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு தானே வேலை செய்யலாம். உண்மையா நான் அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தேன். தையல் பழக்கினேன். அந்த எம்பி அவர் எங்களுக்கு அந்த உதவி செய்தபடியால நான் அதுல ஒரு 7 மாசம் வேலை செய்து குடும்பத்தை பார்த்தேன் நான். அப்ப அந்த இதுல இருந்தா எங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே அந்த பக்கத்தால. ஆனா யாருமே எங்களுக்கு முன் வரலண்ணா. அப்படி வந்திருந்தா நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்போம். அப்ப எங்களுக்கு நான் எங்கேயும் குடும்பத்தை கொண்டு போறதுக்கு தானே என்ன பாப்போம். சரியா கஷ்டப்படுறாங்க. தண்ணி பிரச்சனை இல்லாம ஜிஎஸ் பிரச்சனையை முரண்பட்டு சண்டை பிடிச்சி அவங்க ஒரு உதவியும் செய்யறாங்க. இதுல எங்களால முடிஞ்ச நாங்க உதவி செஞ்சு கொடுப்போம். அந்த அக்காவுக்கு குழாயை நடிச்சு மோட்டர் ஒன்று போட்டு கொடுத்து அந்த அக்கா காணியில தோட்டம் செஞ்சு கொஞ்சம் அவட்ட இதை பார்த்து கொள்வா. யாரும் உதவி செய்யணுமான்னு செய்யுங்க. ஓகேவா? எவ்வாறு சொல்ல வருவீங்களா? ஐயா அவ்வளோ தாத்துக்குன்னு யாரும் உதவி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜிஎஸ் எப்படி 3 நாள் இருந்தால் என்ன செய்யறாங்க?